இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே உங்களை பார்ப்பேன் சந்தோஷம். இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு மரித்தார், உயிரோடு வந்தார் என்று சொல்லி அநேகருக்கு தெரிந்தாலும் அந்த ரகசியங்களை நாம் அறிந்திருக்கிறது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனால் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, இங்கே ஆண்டவர் யோவானுக்கு தரிசனமாகிறார். யோவானுடைய அவன் பார்த்ததும் அப்படியே முகங்குப்புற விழுந்துடுறான், பயந்து விழுந்துடுறான். அப்ப ஆண்டு சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான். நான் மரித்தது உண்மைதான், ஆனாலும் சதகாலங்களில் உயிரோடு இருப்பதும் உண்மைதான் என்று இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மரித்த ஆண்டவர் உயிரோடு. இப்ப பாருங்க, இந்த யோவான் ஏற்கனவே இயேசுவை பார்த்தவன், இயேசுவோடு இருந்தவன், இயேசு ஊழி செய்யும் போது கூட இருந்தவன், இயேசுக்கு அன்பான சீசன் தான். ஆனா இப்பொழுது அவன் பார்த்த பொழுது அவனால் நம்ப முடியல. அவன் அப்படியே முகங்குப்புற விழுந்தான். இதுக்கு முன்னாடி எவ்வளவு பார்த்தும் கூட இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. அவன் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அவருடைய மகிமை அவரை நிரப்பி இருக்குது. அந்த பிரகாச மகிமை பார்த்தோன்னு இவனால எதுவுமே சொல்ல, அதெல்லாம் அப்படி பொத்து நிற்கிற விழுந்துட்டான். அது மேல படிக்கும்போது 17ஆம் வசனம் படிக்கும்போது பாதத்தில் விழுந்தேன்னு போடுறேன், அப்படியே விழுந்துட்டான். அப்பதான் ஆர்டர், பயப்படாத, நீ எழும்புப்பா, எழும்ப சொல்லி, நான் தான் முந்தினவர் பிந்தினவர், இந்த உலகத்துக்கு எல்லாம் முந்தினவர் நான் தான், இப்ப பிந்தினவரும் நான் தான், அல்பா அண்ட் ஒமேகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் தான். நான் எப்படி இருக்கிறேன்னா மரித்தேன், இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து மரித்தேன், ஜனத்துக்காக மரித்தேன், ஜனத்தின் பாவத்துக்காக மரித்தேன். ஆனால் இப்பொழுது நான் எப்பொழுதுமே சதா காலம் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதனால எனக்கு மரணத்துல பாருங்க, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்கிட்ட இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்று சொல்லப்பட்டது. மரித்தாலும் உயிரோடு இருக்கிறவர். இன்றைக்கு அநேக நேரங்களை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். எது நமக்கு மேன்மையா இருக்கிறது? சில சமயங்களில் நம்ம எல்லாத்தையும் நம்புவோம், எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை வைப்போம், விசுவாசம் வைப்போம். எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதான், என் மதமும் சம்மதம் எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படி மரித்தவர், உயிரோடு இருக்கிறவர். மரித்து மண்ணோடு போகவில்லை, மறுபடியும் உயிரோடு வந்தார். அதை யோவான் கண்ணால பார்த்தார். எப்போ? பரலோகத்துல ஓபன் ஆகுது, பரலோகம் ஓபன் ஆகி பரலோகத்துல பார்க்கிற தரிசனம் தான் அவர் கண்டார். இனிமேல் சம்பவிக்க வேண்டியதை இவருக்கு உலக சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அப்படியானால் இனிமேல் நடக்க போற காரியங்கள் என்னென்ன நடக்கும் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நடந்துட்டே இருக்குது. காரணம், உயிரோடு இருக்கிறவர் சொல்லுகிற காரியம். இதனால அருமையானவர்களே, நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம், யார் மேல விசுவாசம் வைக்கிறோம், யாரை தெய்வமாய் வணங்குகிறோம், இந்த கடைசி நாட்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. எல்லாரும் ஒரு வழி போறாங்க, அந்த வழி நம்மளும் போயிடணும், ஊரோட ஒத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த உலகத்தை படைத்து ஆண்டவரோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த நாளுக்கு நம்ம தெரிந்தாக வேண்டும். ஏன்னா பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் ஒரு திறவுகோல் வைத்திருக்கு, அது அவர் கையில தான் இருக்கு. நம்ம எங்க போகணும் முடிவு பண்ற அவர் கையில இருக்கு, எப்படி இருக்கணும் முடிவு பண்ண அவர் கையில இருக்கு. அப்ப ஏன்னா அவர் தான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உயிருள்ள ஆண்டவர் எங்கே போய் தேடுறாங்க தெரியுமா? மரித்தோரத்துல போய் தேடுகிறார். சீசன் எல்லாம் ஓடுறாங்க. இந்த பாருங்க, ஓடுறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு கேள்விப்பட்டு ஓடுறாங்க. ஓடிக்கொண்டு இருக்கும்போது அங்க போனா அங்க இல்லை.
அந்த பாடி இல்ல, கல்லெல்லாம் புரட்டி போட்டிருக்கு, அவர் எங்க போனான்னு தெரியல. உயிரோடு இருப்பவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்க வேண்டிய எங்க போகணும்? உயிர் இருக்கிற அங்கதான் போகணும். செத்து போன பல அந்த கல்லறையெல்லாம் போய் பார்த்தா அவரை கண்டுபிடிக்கலாம்னா அது முடியாது. ஏன்னா அவரு அங்க இல்லை, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்க அவருடைய கல்லறையில் எழுதி போட்டு அவர் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. அது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு அதை நம்புறதுக்கு ஆட்கள் இல்லை. யார் நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அற்புதம் நடக்குது. இந்த நாள் அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வாழ்க்கையில இருப்பாரானால் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்ட விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? இந்த உலகத்துல உள்ள பிரச்சனை தான். இன்னைக்கு உலகத்துல பிரச்சனைக்காகவே இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்துல பிரச்சனை தாங்க முடியல, நோய் தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியல. பாருங்க, பிரச்சனை மேல் பிரச்சனை தாங்க முடியல. யார் இடத்துல போய் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, அநேக இடங்களை சொல்லும்போது சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, தெலுங்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில நீங்கள் பிரச்சனை மேல பிரச்சனை என்று துக்கத்தோடு இருக்கிறீர்களா? இதுக்கு ஒரு முடிவு வராதான்னு இருக்கிறீர்களா? கர்த்தர் கண்டிப்பா முடிவை கொடுப்பார். நீ எப்பொழுது கர்த்தரிடத்துல திரும்புகிறாயோ, எப்பொழுது உயிருள்ள ஆண்டவர்கிட்ட போகிறாயோ, அப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். நீ முழு இதயத்தோடு என்னை தேடினால் கண்டுபிடிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அறகுறையா தான் தேடுறாங்க. வந்தா வரட்டும், போனா போட்டோம், ஜோம் பண்ணி பார்ப்போம், சர்ச்சுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் தான் பண்றாங்களே ஒழிய நீர்தான் என்று சொல்லி அவரை கெட்டியாய் பிடித்துக் கொள்வது அநேகர் மாவோட. அதனால ஆசீர்வாதத்தை பெற முடியல. இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் மரித்தேன், உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு நீ என்னிடத்துல வந்தா அற்புதம் நடக்கும். நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். நீ என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க இருக்கணுங்கிறது உன்னுடைய காரியங்களை என் கையில தான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். தாயின் கற்பத்திலிருந்தே நம்ம தெரிந்திருக்கிறார். அவரிடத்துல போங்கன்னா யார் இடத்துல போக நம்ம ஓடுகிறோம். இந்த நாட்களை ஒப்பு கொடுங்க. பிரச்சனைக்கு முடிவு வந்து விட்டது. பிரச்சனையை மாற்ற இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிருள்ளவரை போங்க, உங்கள் வாழ்க்கை உயிருள்ளதாய் மாறும். அது ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். அது ஒரு மகிமையாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை தேடுவீங்களா? கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் காலை வழியில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.